இந்த ஒரு தொக்கு மட்டும் இருந்தா போதும். எல்லாத்துக்குமே வச்சு நம்ம மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கும் சரி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். என்ன தொக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க? சென்னாக்குன்னி தொக்கு தான். அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்திட்டு, சோம்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுலயே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்னாக்குனிய ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தண்ணியில ஊற வச்சிருந்தேன். அத ஒரு 3 தாட்டி கிட்ட வாஷ் பண்ணி எடுத்தா நெறைய மண்ணு வரும். அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் அதில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்தி மூடி போட்டுடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ல நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொத்தமல்லி இலைய தூவி இறக்குனா சூப்பரான சென்னாக்குனி தொக்கு ரெடி. கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம்.